உனக்கு நான் இந்த வீட்டை விட்டு போகணுமா? போயிடு. என் பையனுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லாம போனாலும் இனிமே நீங்க இந்த வீட்டு சம்மந்திதான். மசம் நிக்காம பேக திறந்து கொடுத்துட்டு கீழே வா. லக்ஷ்மி, சொன்னா கேளு. பழச மறந்துரு. நீ இந்த வீட்டு லக்ஷ்மி. நீ ஏன் லக்ஷ்மி? திரும்ப திரும்ப லக்ஷ்மி லக்ஷ்மின்னு கூப்பிடாதீங்க. நான் நந்தினி. லக்ஷ்மி மாதிரி நடிக்க வந்திருக்கேன். அத புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க வெற்றி. என்னால முடியலையே. முயற்சி பண்ணுங்க, முடியும். இங்க பாருங்க, வர வெள்ளிக்கிழமை நான் சென்னைக்கு போகணும். டிக்கெட் போட்டுருங்க. உனக்கு அங்க யாருமே இல்ல. உன் சித்தி சித்தப்பா பணத்துக்காக ஆசைப்பட்டு உன்னை விக்க பார்த்தாங்க. தனியா சென்னையில இருந்து என்ன பண்ண போற? நீ இங்கே இருந்துரு ப்ளீஸ். என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. நீ இந்த வீட்டை விட்டு எப்படி போறன்னு நானும் பாத்துறேன். ஓ, எப்படி வந்தனோ அப்படியே நான் போயிடுவேன். எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்ல. உன்னை இந்த அளவுக்கு மாத்துறது அந்த ரவுடி லட்சுமி தான். அவளை நான் பாத்துக்கிறேன். என்ன தம்பி? உங்க ரெண்டு பேரையும் திட்டி நாக்க பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டு போலாம் தான் வந்திருக்கேன். ஆனா என்ன திட்டுறது? உங்களை எப்படி திட்டுறது? எதுக்கு திட்டுறது? என்னையும் நடிக்க வந்த என் நந்தினியையும் சந்தேகப்பட்டு ஒரு நிமிஷத்துல என் காதலியே தூக்கி போட்டுட்டியே. நான் நந்தினி கூட நடிக்கல, உண்மையாவே அவ கூட குடும்பம் நடத்துறதா நினைச்சு சந்தேகப்பட்டு நம்ம காதல குழி தோண்டி புதைச்சிட்ட. ஏன் சூழ்நிலை, என் வீட்டு சூழ்நிலை தெரிஞ்சும் அப்படி செய்யறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? உங்களை அத்தன் தானே கூப்பிட்ட. உங்க பொண்ணுங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன. அது புரியாம நீங்களும் இவ கூட சேர்ந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. சரி, நான் லவ் பண்ண ரவுடி லக்ஷ்மி என்னை விட்டு போயிட்டா. இனிமே அவ எனக்கு கிடையாதுன்னு முடிவு பண்ணி எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சா, அப்ப என்னையும் என் நந்தினியையும் சம்பந்தப்படுத்தி பேசி என்ன நந்தினிய பார்க்க வச்ச. அதுவும் நீ என்ன வெறுத்ததுக்கு அப்புறம் தான் என் நந்தினி மேல உண்மையிலேயே எனக்கு லவ் வந்துச்சு. ஒவ்வொரு நாளும் என் நந்தினி எங்க அம்மாவை பாத்துக்கிற விதமும் என் குடும்பத்து மேல வச்சிருக்கிற அக்கறையும் ஏன் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. எப்பவோ வீட்டு விட்டு போன சக்திய வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வந்தா. எங்க அம்மாவை குணப்படுத்தினா. என் குடும்பத்துக்காக இவ்வளவு செஞ்ச நந்தினிக்கு சொந்தன்னு யாருமே இல்ல. அவளுக்கு எல்லாமே நான் தான். அவளை நல்லபடியா பாத்துக்க அவளுக்கு உண்மையிலேயே தாலி கட்டி என் மனைவி ஆக்கி ஆசைப்பட்டேன். அது எல்லாத்தையும் தீபாவளி அன்னைக்கு நந்தினிய பார்த்து பேசி கெடுத்துட்டீங்க. இப்ப என் நந்தினி என்னை விட்டு போக போறா. சென்னைக்கு போக டிக்கெட்டும் ஏற்பாடு பண்ணிட்டா தெரியுமா? இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் தானே? உங்க பொண்ணு வேண்டான்னு எல்லாமே முடிஞ்சதுக்கு பின்னாடி ஏன் இப்படி பண்ணீங்க? நந்தினிய பார்த்து ஏன் அந்த உதவியை கேட்டீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க வயசுல பெரியவங்க, அத்தை மாதிரி நினைச்சு உங்களை திட்ட வேண்டான்னு பாக்குறேன். இருந்தாலும் இப்ப உங்களை என்ன வேணாலும் சொல்லி திட்டணும்னு போல இருக்கு. ஏன்னா என் வாழ்க்கையே சின்ன பின்னமாக்கிட்டீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, என் நந்தினி என்னை விட்டு போகிறதே உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு தான்.
நந்தினி என்னை விட்டு போனாலும் உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. உன்னை நான் எப்பவோ தலை முழுகிட்டேன். உன் முன்னாடி நிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. இனிமே நீ யாரோ நான் யாரோ. எது எப்படியோ நீங்க நினைச்ச மாதிரியே என்னையும் நந்தினியையும் பிரிச்சுட்டீங்க. இப்ப நீங்க 2 பேரும் நிம்மதியா இருப்பீங்களா? இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் நந்தினியை பார்த்து பேசியிருக்க மாட்டேன். போதும், நீங்க எதுவுமே பேச வேண்டாம். நான் எப்படி போனா உங்களுக்கு என்ன? நீங்க 2 பேரும் நல்லா இருங்க. தம்பி தம்பி தம்பி, போதுமா? நீ பேசுனதுனால எத்தனை பேருக்கு பாதிப்பு பாத்தியா? நீ நினைச்ச மாதிரி 4 மாசத்துல ஏன் கல்யாணம் நடந்துரும். ஆனா பிரிஞ்சு போன வெற்றியும் நந்தினியும் உன்னால ஒண்ணு சேர்த்து வைக்க முடியுமா? நான் வேணா நந்தினியை பார்த்து மன்னிப்பு கேட்கட்டுமா? அம்மா தாயே, நீ பார்த்து பேசின வரைக்கும் போதும். நந்தினியை நான் பார்த்து பேசுறேன். ரவி, யார் ஊருக்கு போறாங்க? நான் தாம்மா. நான் என் வீட்டு கிளம்பிட்டேன். என்னது, உன் வீட்டுக்கா? ஆமா, புகுந்த வீடு தான் என் வீடு. என்னன்னு பாத்துட்டு இருக்கீங்க? போங்க, கார்ல வைங்க, எடுத்துட்டு போங்க. திடீர்னு என்ன இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட? இது என்னம்மா கேள்வி இது? இத்தனை நாளா என் தம்பிக்காக தான் நான் இந்த வீட்டுல இருந்தேன். இப்பதான் இவனை பாத்துக்கிறதுக்கு உன் மருமக இந்து வந்துட்டாளே. இனிமே நான் எதுக்குமா? டேய் இல்லடா. இந்து வந்தா என்னம்மா, நீ எங்கேயே இரு. மா, நீ சும்மா அரை மனசோட பேசாத. உன் மருமகளை விட நான் உன்னை நல்லா பாத்துக்க போறேனா? என்னம்மா நீ? என் தம்பி வாய் பேச முடியாம இருக்கிறதுனால பாத்துக்க யாரும் இல்லையே, நான் கூட இருந்தேன். ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். அதுவும் சூப்பரான ஒரு பொண்ணு, நல்லா படிச்சிருக்கா, நல்லா பேசுறா. இதை விட வேற என்னம்மா வேணும்? டென்ஷன் ஆகாத துரு. இந்து உன்னை நல்லா பாத்துக்குவா. இத பாரு தம்பி, ஒரு பொண்ணுக்கு புருஷன் வீடுதான் நிரந்தரம். இந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்க மாதிரி நான் என் வீட்டுக்கு போறதானே முறை. என்னை தடுக்காதடா. டேய், 25 வருஷமா உனக்கு என்ன வேணும், எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன். இந்து அப்படி செய்வான்னு நீ எதிர்பார்க்காத. அதனால நீ அவகிட்ட கொஞ்சம் பொறுமையாவே நடந்துக்கோ. இந்து, என் தம்பி பசி பொறுக்க மாட்டான். காலையில 9 மணிக்கு கரெக்டா டிஃபன் கொடுத்துரு. மத்தியானம் 1 மணிக்கு சாப்பாடு. சாயந்தரம் வேர்க்கடலை அந்த மாதிரி ஏதாவது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸா கொடு. ஏன்னா இவனால வாய் விட்டு தனக்கு என்ன வேணுங்கிறத கேட்க முடியாது. என் தம்பியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு தேவையானதை செஞ்சு கொடு. சரிங்க அண்ணி. தம்பி, இப்ப நான் உன்னை விட்டு போனாலும் எப்பவுமே நான் உன்னையே தாண்டா நினைச்சுக்கிட்டு இருப்பேன். வழக்கம் போல உனக்காக இருக்கிற சனிக்கிழமை விரதத்தை கூட நான் விட மாட்டேன். வெளியில போகும்போது பார்த்து ஜாக்கிரதையா போகணும். என்ன, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடணும். இல்லடா தம்பி, என்ன தடுக்காதடா. போற வழியில ஸ்கூல்ல இனியாவை பிக்கப் பண்ணிக்கிட்டு நான் அப்படியே கிளம்புறேன். டேய் திரு, அடிக்கடி உன் பொண்டாட்டி அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வரணும். என்ன, அப்புறம் குழந்தை பிறந்தா எனக்கு சொல்லி அனுப்புடா. டேய், மாமா மடியில உட்கார வச்சு தானே மொட்டை அடிக்கணும், அதை மறந்துடாத. என் புருஷனும் இப்ப ஜெயில இருக்காரு. சரி, நான் கிளம்புறேன். டேய் டேய் டேய், ஏங்க, உங்க அக்காவே இத்தனை வருஷம் கழிச்சு அவங்களா விருப்பப்பட்டு புகுந்த வீட்டுக்கு போறாங்க. அதை ஏன் போய் தடுக்கிறீங்க? டேய் இருடா, சொன்ன புரிஞ்சுக்க திரு. ஒரு பொண்ணு அவ புருஷன் வீட்டுல இருக்கிறதானே முறை, அதுதானே நம்ம பண்பாடு. அது தெரிஞ்சதுனாலதான்
அம்மாவே என்ன தடுக்காம நிக்கிறாங்க. என்னம்மா? ஆமாம்மா, நீ எது செஞ்சாலும் சரியா இருக்கும்னு தான் நான் அமைதியா இருந்தேன். அப்படியா? ம். சரி, நான் கிளம்புறேன். ஆ. அப்புறம் ஏதோ சொல்ல மறந்துட்டேன்டா. அண்ணி, லாக்கருக்கு எங்க இருக்குன்னு சொல்ல மறந்துட்டீங்களா? கரெக்டா சொன்ன இது. இதுக்குதான் ஒரு படிச்ச பொண்ணு வேணுங்கிறது. ஏங்க, உங்க பேர்ல தான் சொத்தெல்லாம் இருக்கா இல்ல இவங்க பேர்ல மாத்திக்கிட்டாங்களான்னு ஒரு தடவை பாத்துக்கலாம் தான் சொன்னேன். அவ கேக்குறதுல ஒண்ணு தப்பு இல்லடா. 25 வருஷமா கூடவே இருந்த தம்பிய விட்டு பிரிஞ்சு போற சோகம். அதனாலதான் இந்த முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். இந்து, லாக்கர் சாவி அதுலயே தான் இருக்கு. உனக்கு தான் லாக்கர் எங்க இருக்குன்னு தெரியுமே. போய் நீயே அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வா. இருடா. என்கிட்டயும் உன் விளையாட்டு காட்டுறியா? இப்போ இது உன் தம்பி முன்னால படிச்சு உன்னை அசிங்கப்படுத்த போறேன் பாரு. இந்து, பத்திரத்தை எடுத்து என் தம்பிக்கு படிச்சு காட்டு. என்ன இந்து, அப்படியே மலைச்சு போய் நிக்கிற? உயில்ல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு சொல்லு. இதுல இருக்கிற எல்லா சொத்தும் உங்க தம்பி பேர்ல தான் எழுதிருக்கு. இந்த உயில் எப்படி மாறி இருக்கும்? இந்து, என்ன யோசிக்கிற? இப்பவாவது நான் என் தம்பி மேல வச்சிருக்கிற பாசத்தை புரிஞ்சுக்கோ. இல்ல நீங்க நீங்க ஏதோ ஏமாத்துறீங்க. ஏய், பேசாம இரு. எதுக்காக இப்ப அவளை அடிச்ச? வாய் மூடுறா. அவ என்ன பண்ணுவா? பாவம், பால்காரியா இருந்தவ இவ்வளவு பணம் சொத்தெல்லாம் திடீர்னு பார்த்த உடனே அவள மாதிரியே நானும் இருப்பேன்னு தப்பா நினைச்சிட்டா. போதும்டா, போதும். அவ என்ன சந்தேகப்பட்டுட்டா. இதுக்கப்புறமா நான் இங்க இருக்கிறது எனக்கு மரியாதை இல்ல. நான் கிளம்புறேன். டேய், செரு, எந்திரிடா. டேய், என்னடா பண்ற? எந்திரிடா. டேய், இல்லடா தம்பி, ஓ சொத்தை ஏன் பேருக்கு மாத்தி எழுதிட்டேன்னு என்ன போய் உன் பொண்டாட்டி தப்பா நடிச்சிட்டாளே. இனிமே நான் இந்த வீட்ல இருக்க கூடாது. இல்லடா.
இல்லடா தம்பி, என்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போக கூடாது. இந்து இங்கே இருக்கட்டும். நான் வேணா போயிடுறேன். இல்லடா தம்பி, நான் இங்க இருக்கணும்னு நீ ஆசைப்படுற. ஆனா ஒரு சில பேரு எதுவுமே சொல்லாம இருக்காங்களே. சரி, நீங்க இங்கே இருங்க. என்னமோ போடா. இப்ப கூட உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அக்கா இங்க இருக்கேன். அக்கா உனக்காக என்ன வேணாலும் செய்வேண்டா. நீ தாண்டா என் உலகம். உன்னை விட்டுட்டு என்னால போக முடியாதுடா. உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன். பாத்திரத்தை என்கிட்ட கொடுத்துட்டு பேக் எல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வைக்க சொல்றான். அதானம்மா? ஆ, போக மாட்டேன்டா. பாப்பாவை கூட்டிட்டு வர போறியா? சரி போ. பத்திரம்டா, சீக்கிரம் வந்துரு. ஏண்டி பால்காரி தங்கச்சி, என்னையவா வீட்டை விட்டு அனுப்ப பாக்குற? நான் இருக்கிறதே இந்த சொத்துக்காக தான். இது இல்லாம இந்த வீட்டை விட்டு அவ்வளவு ஈஸியா நான் போயிடுவேனா? நீ என்ன பண்ண பாக்குற? ஊரை விட்டு போக போறியா? இங்க பாரு, வெற்றி உன்னை காதலிக்கிறாரு. அவர் குடும்பத்துல எல்லாரும் உன்ன நம்பிதான் இருக்காங்க. எல்லாரையும் விட்டுட்டு நீ போயிடுவியா? என்கிட்ட பேச கூட உனக்கு விருப்பம் இல்லையா? நந்தினி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். நீ எடுத்த முடிவு ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த விஷயம் மட்டும் வெற்றி குடும்பத்துக்கு தெரிஞ்சா அவங்க நொந்து போயிடுவாங்க. என் காதல் பழசு, அது முடிஞ்சு போயிடுச்சு. வெற்றி மேல நீ வச்சிருக்கிற காதல் உண்மை. வெற்றி கேத்தவன் நீதான், நீ மட்டும்தான். நந்தினி, ஏதாவது பேசு நந்தினி. என்ன பேச சொல்ற? இங்க பாரு, உன்னை இங்க பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியும் 2 நாள்ல நான் ஊருக்கு போயிட்டு போறேன். அதுக்கு முன்னாடி உன்னை பார்த்து பேசிட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீயே இங்க வந்துட்ட. என்னோட ஃப்ரெண்டு நீ. உன்கிட்ட நான் இப்பவே சொல்றேன், மனசுல சந்தோஷத்தோட, முகத்துல சிரிப்போட, நிம்மதியா நான் இந்த ஊரை விட்டு போக. ஒரு நிமிஷம் இங்க பாரு. இப்ப நீ புத்திசாலியா, நான் புத்திசாலியா? இதெல்லாம் இப்ப முக்கியமே இல்ல. நீ எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்கு இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல.
உண்மையிலே நீ ரொம்ப வித்தியாசமான பொண்ணுதான். இன்னும் சொல்லணும்னா நீ 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 பெண்மைக்கே ஒரு இலக்கணம் உன்னை நினைச்சுனா ரொம்ப சந்தோஷப்படுறேன். உண்மையை சொல்லணும்னா நீ ஏதோ நிஜமாவே ஒரு முள் படுக்கையில தான் இருந்திருக்க. ஆ? இங்க பாரு, நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், சத்தியமா சொல்றேன், உன் தியாகத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச தியாகம்லாம் சிச்சி ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனா அதுக்காக நான் செஞ்ச தியாகத்தை நீ வீணாக்குற. எல்லாரையும் சிரிக்க வச்சிருக்க, நீ அழுதுட்டு நிக்கிற. அழக்கூடாது நந்தினி. எனக்கு தெரியும் நீ இங்க இருந்தாதான் சந்தோஷமா இருப்ப. எனக்கு தெரியும். எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும், அதுதான் வேணும். ரொம்ப தேங்க்ஸ்.